கேரளா வயநாடு என்ஜாய் பண்ண போறீங்க. ஆட்டோ டிரைவர் அண்ணா எந்த ஏரியாண்ணே? அண்ணா நான் முனிச்சாலையில் காமராஜர் சாலையில் ஆட்டோ ஓட்டுறீங்க? நான் வந்து 4.5 years. அதுக்கு முன்னாடினே நான் குவாலிஃபிகேஷன் சொல்லிவிட்டேன். பிபிஏ முடிச்சிருக்கேன். அதுக்கு முன்னாடி காபா டெக்ஸ்டைல்ஸ் ஏசியராக இருந்தேன். திடீர்னு எப்படி இந்த தொழிலுக்கு வந்தீங்க? திடீர்னு வரல, இது நம்ம ரொம்ப நாள் கனவு என்ன சொல்லலாம். எனக்கு வந்து டிரைவிங் ஃபீல்டில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. நம்ம தலை அஜித்குமார் மாதிரி டிரைவிங் மேலே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. யாருன்னு இல்லை, மொத்தமாக டிரைவிங்கில் இன்ட்ரெஸ்ட். தொழில் யார்ட்டையும் கை கட்டி டிக்கெட் இல்லை. நம்ம எவ்வளோ நேரம்னாலும் உழைச்சா நமக்கு தான் தருவோம். காசு உட்கார வேஸ்ட் ஆகிடும். அதனால் சுறுசுறுப்பு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். மற்ற பேடான ஹேபிட் எல்லாம் நம்ம தவிர்த்தோம்னா இதில் வந்து சைன் பண்ணலாம்னா நம்ம முன்னேற்றத்துக்கு போகலாம். இதுக்கு வந்து இந்த நம்ம யூடியூப் நண்பருக்கு மிஸ்டர் அருண்குமாருக்கு இந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் அருண். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ மதுரை ரயில்வே ஜங்ஷன் வந்து நெருங்கிட்டோம். இப்போ நமக்கு 11:30 மணிக்கு ட்ரெயின். ஒரு நாளில் நம்ம இங்கேருந்து திருவனந்தபுரம் போயிட்டு அங்கே எங்கெங்கே போகிறோன்றதை நீங்கள் வீடியோவை முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை ரயில்வே ஜங்ஷன் நெருங்கி போயிருக்கோம். ட்ரெயின் வந்து 11:20க்கு 5ஆம் நம்பர் பிளாட்ஃபார்மில் ட்ரெயின் வருது. இதுதான் நண்பர்களே நாங்கள் போக போகிற ட்ரெயின். மதுரை டு புனலூர் 16,729 ட்ரெயின் நம்பர். ஆல்ரெடி ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ரிசர்வேஷன் சார்ஜ் வந்து 225 சார்ஜ் பண்ணுறாங்க மதுரை டு திருவனந்தபுரத்துக்கு. பார்த்தீங்கன்னா வண்டி எழுதிச்சு, மதுரையை தாண்டிடுச்சு. 11:25க்கு ஷார்ப்பாக அடிச்சுட்டாங்க. காலையில் எத்தனை ரீச் ஆகும் திருவனந்தபுரத்தில் நான் சொல்கிறேன். வீடியோ முடிச்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், மறக்காமல் பாருங்கள் நண்பர்களே. இன்னொரு ½ அன் ஹவரில் நாங்கள் வந்து திருவனந்தபுரம் ரீச் ஆகிடுவோம். திருவனந்தபுரத்துக்கு முன்னாடி இருக்க ஸ்டாப்பில் தான் போய்கிட்டு இருக்கோம். நண்பர்களே, நாங்கள் திருவனந்தபுரம் நெருங்கிட்டோம். கேரளாவுக்குள்ளே என்ட்ரி ஆனோன்னு இங்கே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசுமையாக இருக்குது. இதுதாங்க கேரளா. கண்ணிட்டும் தொலைவரை பச்சை பசையாக தான் இருக்குது. ஆனால் நீங்கள் வந்து 6 o'clock இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்படி பனி வேற உழுகுது அங்கங்கே. இங்கே பாருங்க நண்பர்களே, புகைக்குள்ளே ட்ரெயின் போய்கிட்டு இருக்கோம். இந்திய தாத்தா வர்றாங்க. எதுக்கு வந்தாரு எதுக்கு போனாருன்னு யாருக்கும் தெரில. கேரளா வரைக்கும் வந்திருக்காரு. நண்பர்களே இங்கே பாருங்க, நாங்கள் திருவனந்தபுரம் ரீச் ஆகிட்டோம். இப்போ நாங்கள் இந்த வண்டி வந்து டேரெக்டாக வர்க்கலா வரைக்கும் போகுது. இப்போ நாங்கள் வர்க்கலா பீச்சுக்கு ஃபஸ்ட்டு போக போகிறோம். பாய்ஸ் பிஸ்கட் சாப்பிட்டுருக்காங்க, விடிஞ்சிருச்சு. இதான் நண்பர்களே வர்க்கலா ரயில்வே ஜங்ஷனுக்கு ஆப்போசிட் வந்தீங்கன்னாலே உங்களுக்கு பஸ் இருக்குது பீச்சு போகிறதுக்கு. அதில் உட்காந்துருக்கோம். பாய்ஸ் மேலே இன்ஜினியாக உட்காந்துருக்காங்க. அப்புறம் நம்மளால் மறை சாரல் பயங்கரமாக இருக்குது, செம்ம வைப்பாக இருக்குது. கிளைமேட்டு அள்ளு விடுது. பார்த்தீங்கன்னா தெரியும், ரோடு ஃபுல்லாக தண்ணி அங்கங்கே தேங்கி நிற்கிது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். வர்க்கலா பஸ் ஸ்டாப்பில் இறங்கினீங்க, இந்த அனுமான் கோயில் இருக்கும். அனுமான் கோயில் பக்கத்தில் ஒரு ரோடு போகும். இந்த ரோட்டு வழியாக போனால் ஸ்ட்ரெயிட்டாக நடந்து போனால் பீச்சுக்கு ரீச் ஆகிடலாம். இப்போ நாங்கள் அங்கே தான் நடந்து போய்க்கிட்டு இருக்கோம். பாய்ஸ்லாம் முன்னாடி போய்க்கிருக்காங்க, நான் பின்னாடி வந்துருக்கேன். இதுதான் பீச் ரோடு. இங்கிட்ட ஒரு கோயில் இருக்குது பாருங்கள். நம்ம இப்போ வந்து வர்க்கலா பீச் வந்து அடைஞ்சாச்சு. இங்கே பாருங்கள், கடல் அலை அதிகமாக இருக்கிறனால இப்போ குளிக்க தடை பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கம்பி போட்டிருக்காங்க, இந்த மாதிரி கயிறு கட்டி விட்ருக்காங்க. இதுக்கு மேலே தாண்டி போகக்கூடாது. யாருக்குமே குளிக்க அலௌடு கிடையாது. கண் காணும் தொலைவு வரைக்கும் யாருமே குளிக்கலை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக அலையடிக்குது. ஸோ வந்து குளிக்கிறதுக்கு தடை பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே வந்து நார்மல் டேஸில் வந்தால் குளிக்கலாம். இப்போ சைக்ளோன் இருக்கிறனால வந்து கொஞ்சம் குளிக்க தடை பண்ணியிருக்காங்க. ஸோ வர்றதை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. வாங்க பீச்சை ரசிங்க, ஆனால் வந்து குளிக்கணும்னு பிளான் போட்டு வராதிங்க. பாருங்கள் எப்படி இருக்குனால. இந்த மாதிரியான ட்ராவலிங் வீடியோஸ் நம்ம சேனல் அடிக்கடி வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வந்து பருவதமலைக்கு போகிறதா ஒரு பிளான் இருக்குது. ட்ரெக்கிங் தான் அடுத்து ஃபுல்லாமே.
பாருங்க மக்களே, பயங்கரமாக இருக்குது. வெயிலும் அடிக்குது, அப்படியே காற்றும் பயங்கரமாக சிலு சிலுன்னு அடிக்குது, மழையும் தூவுது, பயங்கர வைப்பாக இருக்குது. வர்க்கலா பீச்சில் குளிக்க முடியலை. ஸோ பாய்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்த குளத்தில் வந்து குளிச்சிட்டாங்க. சரியான தொப்ப குளம். எப்படி இருக்குன்னு தரமாக இருக்குங்க குளம். தண்ணியும் சுத்தமாக இருக்குது. பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்குது. பாய்ஸ்லாம் பயங்கரமாக ஆட்டம் போட்டுக்கிருக்காங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வர்க்கலாவில் பீச்சில் குளிக்க முடியலை. அந்த குளத்தில் குளிச்சுட்டு நாங்கள் இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வைக்கிறோம். திருவனந்தபுரத்துக்கு போகிறதுக்கு பஸ்ஸில் வந்து 10 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. பஸ்ஸு ஃப்ரீயாக தான் இருக்குது. பஸ்ஸு காலியாக தான் இருக்குது. ஆளுக்கு ஒரு சீட்டில் உட்காந்துருக்காங்க. நம்ம வந்து வர்க்கலாவில் குளிச்சு முடிச்சுட்டு, அதாவது வர்க்கலாவில் நம்ம நாள் பீச்சில் குளிக்க முடியலை. ஒரு குளத்தில் குளிச்சு முடிச்சு மறுபடியும் திருவனந்தபுரம் போய்க்கிருக்கோம். அங்கே போய் ஜூக்கு போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். வீடியோ வருகிறேன் வர்க்கலா, சென்று வருகிறேன் அடுத்த முறை. வர்க்கலா போயிட்டு திருவனந்தபுரம் பீச் ஆகிட்டோம். திருவனந்தபுரம் ரயில்வே ஜங்ஷன் வந்துட்டோம். வர்க்கலா டு திருவனந்தபுரம் 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. டெய்லி 10:55க்கு வண்டி இருக்குது. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா நம்ம ஜூக்கு போய்க்கிருக்கோம். உள்ளே ஒரு 3 மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்டு. ஒரு 7 மணிக்கு வண்டி இருக்குது. அப்படியே ஏறி கிளம்புறது தான் நம்ம பிளான். இதுதான் ஜூவோட என்ட்ரன்ஸு. என்ட்ரன்ஸில் போய்க்கிருக்கோம். இங்கே போனால் தான் ஜூ டிக்கெட் கவுண்டர் இங்கிட்டு தான் இருக்குது. போய்க்கிருக்கோம். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமைனால ஃபுல்லாக வண்டியாக நிற்கிது. சரியான கூட்டமாக இருக்குது. நான் உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு நான் உங்களை காட்டுறேன். நீங்கள் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்டோன் ஃபீஸ் ஹவுல் பாருங்க. ஆந்த திரும்பவே மாட்டேங்குது. எல்லாரும் எங்கிட்ட திரும்ப சொல்கிறாங்க, திரும்ப மாட்டேங்குது. ஆந்த வெக்கப்படுது. ஆந்தைக்கு பகலில் கண்ணு தெரியாது. ஸோ அது வேற எங்கிட்ட பார்த்துக்கிறதுக்கு இங்கே பாருங்க. ரிங் நெக்குடு பெசண்டான் ஒரு கிண்ணி கொடி மாதிரி இருக்குது பாருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ் உள்ளே ஒரு 500 மீட்டர் தான் போயிருக்கோம். உள்ளே போனோம்னா தான் சிங்கம், புலி, இந்த ஹைனான்றாங்கல்ல, ஹைனா, அனைத்து விதமான காட்டு விலங்குகளும் பார்க்கலாம். நீங்கள் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பேட்ஸ் வகைகளை போய் பார்க்க போய்க்கிருக்கோம். இப்போ நம்ம பார்த்துக்கிறது ரெட் பெட்டல் சி தான். இதோட செட் ஆகி மாட்டாங்க. சவுண்டு வருது. இப்படி விரிக்குது பாருங்க. இங்கே பாருங்க. நம்ம இப்போ ஜூம் பண்ணி காட்டிக்கிறது முதல்ல கிடக்குது. படுத்துக்கிறதே தெரியல. மரக்கட்டாண்டு இருக்காங்க. ஐயோ, அது முதலையா? கண்ணை பாரியா? உள்ள போய் பார்க்குறீங்களா முதலையா இல்லையாண்டு? இங்கே பாருங்க. நம்ம பார்த்துக்கிற நீர் நாய் உளுந்து போய்க்கிட்டு பாருங்க தண்ணியில். அங்கிட்டு வருது. இந்த அங்கிட்டு ஒன்று வருது, இந்த அங்கிட்டு ஒன்று வருது பாருங்க. நீர் நாய். நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா எல்லா விதமான விலங்குகள் மற்றும் பறவைகள், அனைத்து விதமான நீர்வாழ் உயிரினங்கள் அனைத்தையும் பார்க்கலாம். இந்த ஜூக்கு வந்தீங்கன்னா. இந்த ஜூக்கு எப்படி வர்றதுன்ற நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வீடியோ உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வெறும் ஒரு 1000 ரூபா பட்ஜெட்டில் நம்ம 1 டே ட்ரிப்பு திருவனந்தபுரம் வர்க்கலா பீச் போயிட்டு அதுக்கப்புறம் திருவனந்தபுரம் ஜூவை பார்த்துட்டு வர்றது தான். நம்ம பார்த்துக்கிற கரடி பாய்ஸோட சும்மா இருக்க மாட்டான். பின்னாடி நின்றுக்கிட்டு அதை போட்டு குரங்காட்டிக்கிட்டே இருக்காங்க. பாருங்க. ஜூமிங்கில் போகிறேன். எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க கரடி. இப்போ ஜூம் அவுட்டில் இருக்கு. இது ஒரு கொண்டை வச்ச கோழி மாதிரி இருக்குது. இது பேர் என்னன்னா ப்ளூ க்ரௌண்ட் பீஜியனா. நம்ம கண்ணாடினால நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம இன்னொரு கரடியை பார்த்துக்கிருக்கோம். இது வேறு விதமான கரடி. குழியை தோண்டி போட்டு தள்ளிக்கிறிக்கேன்.
ப்ரோ ரெடி ப்ரோ 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 இங்கே வர மக்களை சரியான ஒரு கரடி ஒன்று நிற்கிது. குழியை தோண்டி தோண்டி போட்டுட்டு எங்கிட்ட உள்ளே போய் படுத்துக்கிறது. பாருங்க ஏதோ தேடிக்கிறது போட்டுங்க. இதே பாவம் எங்க காத்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே போகிறோம்னா காட்டுக்கு ராஜாவை பார்க்க போய்க்கு இருக்கோம். திஸ் வே காட்டின் ராஜா சிங்கத்தை தான் பார்க்க இவ்வளோ கூட்டம் போய்க்கு இருக்குங்க. கூட்டம் அலமோதுது. பாபுஜி ப்ரோ எந்திரிங்க ப்ரோ பாருங்க ப்ரோ இங்க பாருங்க லைன் ப்ரோ சிங்கம் ஹாய் ராஜன் அண்ணா இங்கே பாருங்க. சிங்கத்தை போட்டு உரண்டு இழுத்துக்கு இருக்காங்க. உரிமை தப்ப போகுதுன்னு தெரியல. இங்கே பார்த்தா ஹாய் ப்ரோன்றாங்க பாருங்க. அவன் பசங்க ஃபுல்லாக வைப் அடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். வயசாகி போச்சு. மடிச்சு விட்டுறாங்க மாப்பிள்ள தான் விட்டு மடிச்சு விட்டுறாரு. கூண்டுக்குள்ள அடைச்சாலும் என்னென்ன பேசுறாங்க. பல்லா இருக்கு இதான் நம்ம பார்த்துக்க ஈமு கோழி 4-5 கோழி கடைக்கு உள்ள அடைச்சி போட்டுருக்காங்க. போய் நம்ம பக்கத்தில் இருக்கிறது இது மட்டும்தான். இப்போ நம்ம பார்த்துக்கிறது வந்து நீதி யானை. காண்டாமிருகம்னா முன்னாடி கொம்பு வரும். இது வந்து நீதி யானை. அது என்ன மண்ணையா திங்கிது. வெளியே போட்டிருக்காங்க. அதை போட்டு தின்னுக்கு இருக்கு. பல்ல பாருங்க. ஒரு நாளைக்கா நாளைக்கு 150 கிலோ சாப்பிடுது பாருங்க. ஒரு நாளைக்கு 150 கிலோ சாப்பிடுமா அந்த காண்டாமிருகம். ஏதோ உமி மணிக்கு ஒரு உணவு போட்டிருக்காங்க. அதான் தின்னுக்கு இருக்கு. அதை சுற்றி காகங்கள்லாம் உட்காந்துருப்பாங்க. இந்த இடத்துல தான் காண்டாமிருகம் கிடக்கும். காண்டாமிருகத்தை காணா. ஆனால் காண்டாமிருகம் இருக்கிற மாதிரி போர்டு போட்டிருக்காங்க. இன்னும் திறந்து விடலை போல. திறந்து விட்டுச்சுன்னா காண்டாமிருகத்தை நம்ம பார்த்துடலாம். நம்மளால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ மன்னிச்சுங்க நண்பர்களே. இந்த காண்டாமிருகம் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்டில் பார்த்தா நீதி யானை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னொரு நீதி யானை வந்து இந்த தண்ணிக்குள்ளே கிடக்கு பாருங்கள். கிடக்கா அங்கே ஒரு நீதி யானை வந்து சாப்பிட்டுக்கு இருக்கு. அதான் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் பாருங்க. இங்கே வர இங்கே ஒரு நீதி யானை ஊண்டு வந்துட்டு இருக்கு. இங்கே வருங்க 2 இருக்கு. மொத்தம் 4 நீதி யானை கிடக்கு. ஒரு இறா இருக்கா. இங்கே பாருங்க நண்பர்களே, இவ்வளோ மான் கிடக்கு. இது என்ன வகையான மானு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்க சரியான கொம்பு வச்ச மான் ஒன்று இருக்குது பாருங்க. ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த ஒரு மானுக்கு முடிஞ்சு எனக்கு தெரிஞ்சு கொம்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 மான் தான் கொம்பு இருக்குது. மித்தது ஃபுல்லாக வந்து கொம்பு இல்லாத மானாக தான் இருக்குது. இங்கே வரேன். இங்கே ஒரு மான் வந்து தண்ணி குடிச்சுக்கிருக்கு. இங்கே தனியாக வந்து இறந்துன்னு இருக்கு. இந்த மான் தண்ணியை குடிச்சிட்டு இறந்துங்கிது பாருங்க. இங்கே பாருங்க வயசு ஆரம்பிச்சிட்டாங்க அட்டுலியத்தை. இது வந்து வெள்ளை ஈமு கோழி. நெருப்பு கோழின்றாங்க. கமெண்ட் வந்து நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நம்ம பக்கத்தில் இருக்கிற பாய்ஸை சொல்லிடுவாங்க. ஸோ நீங்கள் வந்து என்னன்றதை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பார்த்துக்கிறது வந்து புள்ளிமான். அங்கே திரும்பி நிற்கிது. எங்கிட்ட திரும்ப மாட்டேங்குது. மான் வெக்கப்படுது. இது ஃபுல்லாக வந்து வெள்ளை மான்.
ஜூம் பண்ணி காட்டுறேன். ஜூம் லைட்டாக உடையும். இது புள்ளி மான் அங்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. நிறையா மான்கள் இருக்கு. இந்த பக்கம் மானாக தான் இருக்குது நண்பர்களே. மானுக்கு வந்து கிளையை வெட்டி போட்டிருக்காங்க, மரக்கிளை வெட்டி போட்டிருக்காங்க. அது பாட்டை சாப்பிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு. இங்கே வாருங்க. ஒரு சிறுத்தை மேலே ஏறி விளையாண்டுக்கிட்டு இருக்காரு. குட்டி சிறுத்தையாக இருக்குது. அது ரொம்ப தூரத்தில் நமக்கு ஜூமில் தெரிய மாட்டேங்குது. அவன் வேணா ஜூம் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்க. சிறுத்தை மாஸ் என்ட்ரி கொடுத்துருக்கு. வாக்கிங் போய்க்கிருக்கு. டைம் ஆயிடுச்சு. இங்கே பாருங்க, இங்கே வந்துருச்சு. அப்படியே 3 ரவுண்ட் அடிக்குது. வாக்கிங் போகுது. நம்ம டெய்லி இதை போகிறத வாக்கிங் போகிற மாதிரி இதுவும் வாக்கிங் போகுது. ஒரு பொசிஷனில் வச்சு எடுக்க முடியாது நண்பர்களே. அங்கிட்டு போகுது, இங்கிட்டு போடு. ஒரே ஒரு ஆட்டம் பாட்டமாக இருக்குது. இதோட சண்டை விடாங்க. இங்கே சரியான காட்சி ஒன்று நடந்துருக்கு. 3 சிறுத்தைகள் சண்டை போட்டுக்கிருக்கு. 4 சிறுத்தை இருக்கா. மேலே ஒன்று இருக்கு. அங்கே ஒரு மேலே வேடிக்கை பார்க்கலாம் பாருங்க. அது தெளிவாக மேலே போயிடுச்சு பாருங்க. இவங்க சண்டை நமக்கு தாங்காது. அது குட்டி, இதோட குட்டி போல. இங்கே ஒரு அடி ஃபோனில் வீடியோ செல்லு சுவிட்ச் ஆஃப். இந்த ஒரு எடுக்கிறோம்ல, எடுத்துக்கிறேன். எப்படி அடிக்குது பாரு. காலை வச்சு அடிக்குது. உள்ள வந்தோம்னா சீனிஸ்லாம் பார்த்துக்கலாம். புளியை பார்த்துக்கிருக்கோம். பயங்கரமான புளியாக இருக்குது. சரியான வீட்டு லியோ படத்தில் பார்த்த சுப்பிரமணி. ஐநா இதான் நீ கேட்ட கழுத புலி. இதான் கழுத புலி. சுப்பிரமணியா? ஜூ விட்டு வெளியே போக போகிறோம். சவுண்டை கேட்குது வேண்டா. காது கேட்குது. இந்த கிளி வந்து 30 வருஷம் உயிர் வருமா. நெட்டு வந்து சவுத் ஆப்பிரிக்கா, வெனன்சுலா, நார்த் பிரேசில் நான்சான் போட்டிருக்காங்க. இது ஒரு வகையான கிளி நண்பர்களே. பஞ்சவர்ண கிளின்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இது ஒரு வகையான கிளின்னு சொல்கிறாங்க. இங்கே பட்டர்ஃப்ளை மாதிரி செடியை வளர்த்துருக்காங்க. அதாவது செடியை ஊண்டி வச்சுருக்காங்க. வளர்ந்துருக்கு. தன்னால் வளர்ந்துருக்கு. தன்னால் வளர கட் பண்ணுவாங்கண்ணே அந்த மாதிரி. இவ்வளோ விதமான பட்டர்ஃப்ளைகள் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி போர்டு போட்டிருக்காங்க. வீடியோ எடுக்கிறேன். உங்களுக்கு கண்ணில் தென்பட்டா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கரெக்டாக ஒரு வீடியோ இருக்கும்போது ஏதாவது பேசிட்டு இருக்காரு. உள்ள போய் கண்ணாடி அடிச்சுனா நம்ம சரியா தெரியல மக்களே. இங்கே வேற அடைச்சி வச்சுருக்காங்க. ஒரே க்ரௌடாக இருக்குது. அதே எக்கோ அடிக்குது. ஒன்றும் இல்லை. இந்தியன் ராக் பைத்தான் உடத்து கிடக்கு. இங்கே லைட்டிங்ஸ் அடிக்குது. அதனால் நமக்கு சரியாக தெரியலை. அதனால் சுருண்டு படுக்கிறது மட்டும் கிடக்கலாம் தெரியலை.
அதுக்குள்ள ஆமை வகைகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே வர ஒரு ஆமை வந்து உண்டு வருது. இங்கே அங்கே பாருங்க, இங்கே போய் இங்கே போகுது. அங்கே பாருங்க, ஏகப்பட்ட ஆமைகள் இருக்கு. அந்த மாதிரி தான் இருக்கு. காமன் ட்ரைக் அண்ட் ஸ்னேக்ஸ் ஹிலினான்னு எழுத போட்டிருக்காங்க. பொயிலிஜினியஸ் ஹிலினா இதோட அறிவியல் பேர். அது வந்து உள்ள சுருண்டு கிடக்கு, நமக்கு ஒன்றும் தெரியலை. அந்த மரத்துக்கு பின்னாடி கிடக்கு. ரெட் சாண்ட் போ, இது வந்து ரெட் சாண்ட் போவா இது உள்ள கிடக்கு, நமக்கு தெரியலை. இங்கே ரெட் இயர்டு ஸ்லைடர், இது ஒரு ஆமை வகை தான். ரெட் இயர்டு ஸ்லைடரா, அந்த ரெட் இயர்டு ஆமை தான் கிடக்கு. போஸ்டன்ஸ் கேட் ஸ்னேக், இது பாருங்க அந்த மூலையில் கிடக்கு. அந்த மூலையில் ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த மூலையில் கிடக்கு. எங்கிட்ட வெளியே வந்துச்சுன்னா நம்ம வீடியோ எடுக்கலாம், வீடியோ எடுக்க முடியலை. ஸோ மன்னிச்சிருங்க நண்பர்களே. நீங்கள் இந்த திருவனந்தபுரம் வந்துருந்தீங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு பாம்பு சுருண்டு கிடக்கு, அது என்ன பாம்புன்னு இவங்க பேர் போடல. உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி இந்த திருவனந்தபுரம் வந்து இந்த பாம்பை பார்த்துருந்தீங்க, நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது ஃபுல்லாக இந்தியன் ஸ்டார் டாட்டாய்ஸ் ஆமை வகைகள். இது வந்து அழியும் தருவாயில் இருக்குது போல், அதனால் ஒரே ஒரு பீஸ் தான் இருக்குது, ரேர் பீஸாக இருக்குது. இது வந்து ப்ரோன்ஸ் பேக் ட்ரீ ஸ்னேக்கா. பாம்பு எங்கே இருக்குதுன்னு தெரியலை. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்தியன் ரேட் ஸ்னேக், அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஊருக்கு மேலே ஏரிக்கு இருக்குது. எப்படி நீக்கிறது இங்கே ஒரு பாம்பு இருக்கு, இங்கே ஒரு பாம்பு இருக்கு. இது வந்து இந்தியன் கோப்ரா, நஜா சொல்றாங்க. அந்த பார்க்க வந்து இந்த ஓரத்தில் வந்து சுருண்டு கிடக்கு. ஆனால் வாக்கில் க்ரீன் அனகோண்டா பிரம்மாண்டமாக இருக்குது. இன்னும் ஜூம் பண்ணோம்னா பெருசாக தெரியும் போல. இப்படி படத்தை உடம்பு தரமா ஜூம் இன்னும் வச்சாலே எவ்வளோ இதாக இருக்குது. ஜூம் அவுட் பண்ணோம்னா பயங்கரமாக தெரியும் போல. இது ஒரு க்ரீன் அனகோண்டாது. நீங்கள் கண்ணாடி போடுறதுனால கிளார் அடிக்குது. இங்கே எடுக்கிறேன், ஒரு நேரம் எடுத்துக்கிட்டேன், கட் பண்ணிடுறேன். நம்ம திருவனந்தபுரத்துலேருந்து மதுரைக்கு போகிற ட்ரெயின் வந்துருச்சு. 8:30 மணிக்கு ட்ரெயின் வந்திருக்கு. இந்த ட்ரெயின் வந்து டெய்லி 8:15 வரும். ஆனால் இன்றைக்கி 1/4 மணி நேரம் லேட்டு. இந்த ட்ரிப்புக்கு எவ்வளோ பட்ஜெட் செலவாச்சுன்னு டிஸ்கிரிப்ஷன் சொல்கிறேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் போகிறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து கண்டென்ட் நம்ம சேனலில் வந்துக்கிட்டு இருக்கோம். திருவனந்தபுரம் டு மதுரை போகிற ட்ரெயின். இந்த வண்டி வந்து புனலூர்லேருந்து மதுரை வரைக்கும் வருது. இந்த ட்ரெயினில் தான் ஏற போகிறோம். நம்ம வரும்போது ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. ரிசர்வேஷன் நம்பர் வந்து S7 கோச் விழுந்தது நமக்கு.